+1 படிக்கிற பவித்ரா தினமும் இரவு நேரங்களில் செல்போன் பார்க்கறது வழக்கம். இதை அவங்க பெற்றோர் கண்டிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. கடைசியா இதே மாதிரி நடக்கும்போது பவித்ராவுடைய அண்ணன் மணிகண்டன் பவித்ராவை தட்டி கேட்டிருக்கான். செல்போனை பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. சண்டையினால மிகவும் கடுப்பான மணிகண்டன் அந்த போனை உடைச்சிருக்கிறாரு. இதனால மனமுடைந்த பவித்ரா வெளியில ஓடி போய் அங்க இருந்த கணத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கையை காப்பாற்றணும்னு பின்னாடியே குதிச்ச மணிகண்டனும் உயிரிழந்திருக்கிறார். பசங்களா, உங்களுடைய உயிருக்கு மதிப்பு இவ்வளவுதானா? ஒரு செல்போன் தானா? பெற்றோர்களும் அண்ணன் அக்காலாம் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இந்த செல்போன் தான் உங்க எல்லா பிரச்சனைக்கும் பிரதான காரணமா இருக்கு. அதை குறைச்சலா யூஸ் பண்ணுங்க. அதை நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. என்டர்டைனிங்க்கு எப்போதாவது யூஸ் பண்ணுங்க. இந்த வயசுல உங்களுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும், பூதாகரமா தெரியும். ஆனா நாளடைவுல அது ஒண்ணுமே இல்லை என்ற உண்மை உங்களுக்கு புரியும். ஆனால் அதற்குள்ள இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் எடுத்துடாதீங்க. உங்களை பெத்து வளர்த்தவங்களுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துடாதீங்க.